ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமா இருங்க. இப்படி பாடிட்டே ஹாப்பியாக டே ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இன்னைக்கு என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. அப்போ என் வாழ்க்கையில் காரியம் ஜெயமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நேற்று என்ன பார்த்தோம்னா, இருதயத்தில் ஒரு தீர்மானம், ஃபர்ஸ்ட் ஒரு டெசிஷன் நான் கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நான் எடுத்த தீர்மானத்தோட அந்த தீர்மானத்தை நடத்துவதற்கு நான் என்ன செய்யணும். அங்கே தானியேல் அழகா சொல்றாரு, தன் இருதயத்தில் என்ன செய்தானா, தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். நம்முடைய லைஃப்பில் இப்போ இந்த காரியம் நான் வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். டிசைட் பண்ண தானியேல் என்ன செய்கிறான் அப்படின்னா, அதோட நிப்பாட்டாமல் ஆக்ஷனில் அதை வெளிப்படுத்துகிறான். என்ன ஆக்ஷன் பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு காரிய சாதகமாக இருந்ததா, வேண்டான்னு சொன்னால், வேணும்னு சொன்னால் ஓகே, அங்கே பிரச்சனையே கிடையாது. ஆனால் வேண்டான்னு அங்கே சொல்கிறதுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது. இப்போ பிரதானிகளின் தலைவனிடத்தில் போய் கேட்குறான், நான் தீட்டுப்படுத்தாதபடிக்கு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறான். இன்றைக்கி உங்களுடைய ஒர்க் கல்ச்சர், நம்ம இருக்கிற சூழ்நிலைகள், நம்முடைய அட்மாஸ்பியர், நம்முடைய கல்ச்சர்லாம் நம்ம மேலே சில காரியங்களை திணிக்கும். இப்படி இருந்தால் ஓகே, இப்படி லைஃப் வாழ்ந்தால் ஓகே. இன்றைக்கி உலக வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையும் வித்தியாசப்பட்ட வாழ்க்கை, பாவத்தை வெறுத்து ஓடுற வாழ்க்கை. பாவத்தை அக்செப்ட் பண்ணி வாழ்கிற வாழ்க்கையை இந்த உலகம் அனுமதிக்கும், ஈஸியாக ஓகே சொல்லும். பாவத்தில் வாழ்கிற வாழ்க்கை இந்த உலகம் ஓகே சொல்லிடும். நல்ல சம்பரமமாக சம்பாதிச்சு செலவு பண்ணி இப்படி வாழ்கிற வாழ்க்கையை இந்த உலகம் அக்செப்ட் பண்ணும். இந்த உலகம் எதை அக்செப்ட் பண்ணாது அப்படின்னா, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் எனக்கு பிடித்தம் கிடையாது அப்படி சொல்கிறதுலாம் நம்மளால் சொல்ல முடியாது. அப்போது எடுத்த தீர்மானத்தில் சரியாக இருக்கணும்னா, இந்த உலகம் தருகிற சில சந்தோஷங்களை வேண்டான்னு சொல்ல பழகுங்க. வேண்டான்னா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்ட்ரிக்டாக பழகிட்டீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும். இயேசுடைய முதலாவது பரீட்சையே அதுதான். ஆண்டவர் பார்த்து இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும், வேண்டாம், அதை வசனத்தில் சொன்னார். திரும்ப சொன்னால், நீங்கள் மேலே தாளிருந்து மேலே எருசலேமுக்கு மேலே கொண்டு போய் கீழே குதிங்க, தேவதூதர்கள் தாங்கிட்டு போவாங்க, அது வேண்டாம் அப்படின்றத வசனத்தில் சொன்னார். அப்புறம் இந்த சர்வ பூமியில் உள்ள ஆசீர்வாதங்கள்லாம் காமிச்சு என்னை விழுந்து பணிந்துக்கணும், வேண்டாம் அப்படின்றத வசனத்தில் சொன்னார். ஆண்டவருக்கு சர்வ அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. அது மாதிரி தாங்க, சில காரியம் வேண்டான்னா வேண்டான்னு சொல்லி பழகிருங்க. இப்போ சொல்லலைன்னா இனி உங்களால் எப்போவுமே சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லாத விஷயத்த உங்களோட சந்ததிகள் சொல்ல மாட்டாங்க, உங்கள் பிள்ளைங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. சில காரியம் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், இன்றைக்கி இருக்கிற ட்ரெஸ்ஸிங் கல்ச்சர்ஸ் இதெல்லாம் நம்மளால் சில காரியங்கள் வேண்டான்னு சொல்ல முடியலை. சின்ன பிள்ளைங்களே வேண்டாம் அப்படின்னா வேண்டாம். எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போன வாரம் சர்ச்சில் பிரசங்கத்தில் சொன்னாங்க, பசங்களுக்கு நீங்கள் டிஷர்ட் போடாதீங்கன்னு. நானும் வேறு வழி இல்லாமல் டிஷர்ட் போட்டு அனுப்பிட்டேன். வேண்டானா வேண்டாம், ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ திரும்ப நம்ம அதுக்குரிய ஏற்பாடுகளை நம்ம செய்தோம். சின்ன பிள்ளைங்க தானே அப்படின்னு நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணோம். இல்லை கிடையாது, அது வேண்டானா வேண்டாம், நம்ம தனிப்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லி கொடுத்தாங்க. அப்போது சில காரியம் நாம் வேண்டான்னு சொல்லி பழகினா நம்முடைய பிள்ளைங்க வேண்டான்னு சொல்லுவாங்க, நம்முடைய சந்ததி வேண்டான்னு சொல்லும். ஒரு நாளில் அடிமைத்தனத்துக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்தால் கூட நம்ம சந்ததியில் தானியேலை போல் ஒருத்தன் பிறந்திருந்தானா அவன் வேண்டான்னு சொல்லுவான். அதுதாங்க நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமே. அதனால் தீர்மானம் எடுத்தால் போதாது, அதை செயல்படுத்துவதற்கு யார்ட்டெல்லாம் வேண்டான்னு சொல்லணுமோ வேண்டாம் சொல்லி பழங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். காட் பிளஸ் யூ.